லூக்கா 2ஆம் அதிகாரம் 10-11 வசனங்களை வாசிக்க கேட்போம். பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். இந்த உலகத்துல நல்ல செய்தி என்பது ரொம்ப அபூர்வமான ஒரு காரியமாயிருச்சு. இப்ப எல்லா இடங்கள்லையும் பார்த்தீங்கன்னா, இப்போ நியூஸ் அப்படின்னு கேட்குறோம் அப்படின்னு வச்சிங்களேன், அந்த நியூஸில் நிறைய விஷயம் நெகட்டிவ் நியூஸ் தான். புதுசாக என்ன நியூஸ் அப்படின்னா இட் கம்ஸ் ஃப்ரம் த வேர்ட் நியூ. புதுசாக என்ன வருது? பிரச்சனை தான் வருது. மனுஷனுக்கு புதுசாக வியாதி, புதுசாக ஒரு இடத்துல யுத்தம், அப்படிதான் எல்லா இடங்களிலும் எதிர்மறையான செய்திகள் தான் கேட்கிறோம். ஆனால் நல்ல செய்தி என்பது நம்முடைய உள்ளத்தை சந்தோஷப்படுத்துகிற ஒரு செய்தியா இருக்கு. குட் நியூஸ் ஆல்வேஸ் மேக்ஸ் அஸ் ஹாப்பி. ஒரு நல்ல செய்தி நமக்கு கேட்கும்போது, இன்னைக்கு என்னோட இந்த ஊழியத்தில் அருமையான ஒரு தம்பி வருவார். அவருக்கு பார்த்தீங்கன்னா, அவருக்கு பல ஆண்டுகளாக வெளி தேசத்துக்கு சென்று வேலை செய்யணும்னு ஒரு ஆசை. ஆனால் அதற்காக இவ்வளோ முயற்சிகள் செய்தும் அவருக்கு அந்த பிரயாசம் பலிக்கவே இல்லை. பாருங்க, நான் கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக சொன்னேன், தம்பி என் கூட நீங்கள் வாங்க சென்னை பட்டணத்துக்கு, நீங்கள் டிரைவ் பண்ணுவீங்க, ஸோ யூ டேக் டர்ன்ஸ், வந்து இதை ஒரு ஊழியமாக நீங்கள் பண்ணுங்க. தம்பி என் கூட வருவார். அங்கே முடிச்சுட்டு நாங்கள் இன்றைக்கெல்லாம் 1 மணிக்கு தான் கிளம்பணும், பறந்து தான் வரணும். ஆண்டவர் தான் அவர் சிறைகளை தான் சுமந்து வர்றாரு. ஆண்டவருடைய கிருபையினால் அதிக பிரயாசங்கள். சில நேரத்தில் இரவு, இப்போ நேற்றெல்லாம் கூட நிறைய பிரயாசங்கள் இந்த வாலிபர்கள் எடுத்தார்கள். காலையில் இன்னைக்கு ஆராதனைக்காக தூங்காமல், மத்தியானமும் தூங்காமல் இப்படி வண்டியை ஓட்டிட்டு அப்படி வர்ற சில மாதங்களாக அதை செய்து வந்தேன். ஆண்டவர் பாருங்க, நீ வரும்போது சொன்னார், பாஸ்டர் நான் ஒரு வேலைக்கு அப்ளை பண்ணியிருந்தேன், அந்த வேலையில் இன்னைக்கு இப்போ ஓட்டிகிட்டு வரும்போது ஃபோன் வந்துச்சு, எனக்கு வீசா வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவர் நல்லவர் பாருங்க. கேட்டவுடனே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நல்ல செய்தி, குட் நியூஸ். குட் நியூஸ் ஆல்வேஸ் மேக்ஸ் அஸ் ஹாப்பி. ஆனால் இந்த நல்ல செய்தி இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது என்ன பார்த்தீங்கன்னா, உலகத்துக்கே நல்ல செய்தியா, எல்லாருக்குமே நல்ல செய்தி. ஹியூமன் குட் நியூஸ் இஸ் ஆல்வேஸ் லிமிட்டெட் டு அ குரூப் ஆஃப் பீப்புள். ஒரு சின்ன கூட்ட மக்களுக்கு, இல்லை ஒரு குடும்பத்துக்கு. ஒருத்தவங்க வீடு கட்டுறாங்கன்னா அந்த வீடு திறக்கிற அன்னைக்கு வர்ற ஒரு 100 பேருக்கு அது நல்ல செய்தி. இப்படி நல்ல செய்தியினுடைய அளவு, த இம்பேக்ட், த ரேஞ்ச், அது செல்லக்கூடிய தூரம் ஒவ்வொருத்தவங்களும் ஒரு லிமிட் இருக்கு. ஆனால் இயேசு பிறந்தது எப்படிப்பட்ட நல்ல செய்தினா, முழு உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் அது நற்செய்தியா இருக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? முழு உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் இயேசு பிறந்ததுனால நிச்சயமா ஒரு நன்மை உண்டு. எத்தனை பேர் சந்தோஷப்படுறீங்க? ஆமென், ஆமென், ஆமென். எப்படி நல்ல செய்தியா இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, இயேசு பிறந்தது எல்லாருக்கும் நல்ல செய்தி. லூக்கா 1 அதிகாரம் 74ஆம் வசனத்தை வாசிக்கலாம். லூக் 1:74. மீட்டுக்கொண்டு நம்முடைய சத்துருக்களின் என்றும் நம்மை பகைக்கிற யாவருடைய கைகளில் என்றும் நம்மை ரட்சிக்கும்படிக்கு. இயேசு எதற்காக இந்த உலகத்தில் பிறந்தார்? முதலாவது காரியத்தை நம்ம பார்க்கிறோம். அது எப்படி நல்ல செய்தி பார்க்கும்போது, நம்முடைய சத்துருக்களின் நின்றும் நம்மை பகைக்கிற யாவருடைய கைகளின் நின்றும் நம்மை ரட்சிக்கும்படிக்கு, டு சேவ் us from all our enemies and those from all who hate us from their hands. இத ஒவ்வொரு வருஷமும் ஆண்டவர் இயேசு பிறந்ததை குறித்து நம்ம
யோசிக்கிறோம், தியானிக்கிறோம். இந்த வருஷம் முக்கியமாக இதை தான் ஆண்டவர் என் உள்ளத்தில் வைத்தார். அதனால் இதையே தான் நான் தியானித்து கொண்டிருக்கிறேன். உங்களோட நான் பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா, உலகத்தில் மற்றவர்களுக்கு நாம் நன்மை செய்ய வேண்டும். நல்லது, நன்மை செய்வது நல்லது. ஆனால் சில நேரத்தில் மற்றவர்களுக்கு நன்மை செய்யும் போது கூட சிலர் இந்த உலகத்தில் இருக்கிறாங்க. அவங்க என்ன விரும்புகிறாங்கன்னா, யாருக்கா தீமை செய்யணும். ஒருத்தவங்க நல்லா இருந்தாங்கன்னு வச்சுங்களேன், ஒருத்தவங்க சந்தோஷமாக சிரிச்சிட்டு இருந்தாங்கன்னா அவங்க பிடிக்காது. இவங்கள அழ வைக்கணும். இல்லை நம்ம அழ வைக்க முடியலன்னா எப்படா அழுவாங்க. உலகத்தில் எப்படி இருக்காங்க பாருங்க ஆட்கள். இது உண்மை. ஒரு வேலை ஸ்தலத்தில் இருக்கிற ஒருவேளை உங்களுக்கு இதை நீங்கள் அனுபவிச்சிருக்கலாம். எப்படா இவங்கள கவுக்கலாம், இவங்கள போட்டு கொடுக்கலாம், இவங்களை கீழே தள்ளலாம், இந்த குடும்பம் எப்போ ஒரு கஷ்டத்துக்குள்ளார போகும். இப்படி இருக்கிறாங்க உலகத்தில். இது காரணம் என்னன்னா, இவங்க மனிதர்களாக இருந்தாலும் மனிதர்களுக்கு பின்னணியிலிருந்து இந்த யோபு, நல்லா இருந்த யோபுவை காட்டி கொடுத்து கஷ்டத்தை கொண்டு வந்தானே பிசாசு. இது பிசாசனுடைய வேலை. நான் வசனம் சொல்லுது, இயேசு எதுக்கு பிறந்தார்னு அங்கே நீங்கள் முழு அதிகாரத்தை அப்புறம் வாசித்து பார்த்தீங்கன்னா, நம்மை பகைக்கிற யாவருடைய கைகளிலிருந்தும் நம்மை பாதுகாக்கும்படியாக. இது நல்ல செய்திங்க. இட்ஸ் குட் நியூஸ். பற்றி எவ்வளோ காரியங்கள் சொல்லலாம். நான் நேரத்து நிமித்தம் ரொம்ப சுருக்கமாக சொல்ல விரும்புகிறேன். இப்படி திருச்சபை ஆரம்பித்த நாட்கள் ஒரு 3-4 வருஷம் இருக்கும். திருச்சி பட்டணத்தில் ஒரு சிறிய இடத்தை வாங்கியிருந்தோம். அது ஒரு சிறிய தொகைக்கு ஒரு சிறிய இடம். அதை சபைக்காக பின் நாட்களில் நமக்கு பட்டணத்தில் ஏதாவது இடம் கிடச்சிச்சுன்னா அதை கொடுத்துட்டு பட்டணத்தில் வாங்கலாம், அப்படி வாங்கியிருந்தோம். ஊருக்கு வெளியில் ஒரு கிராமத்தில் வாங்கின ஒரு 2 நாளில் திடீர்னு ஒருத்தர் என்னை பார்க்கணுன்னு வந்தார். பார்க்கறதுக்கு நல்லா வாட்ட சாட்டமாக இருந்தார். அப்போ யாருமே ஆஃபீஸில் 1 மேன் ஆஃபீஸ் தான். வெளியில் யாரும் கேட்கறது கூட, யார் வந்திருக்காங்க போகிறாங்க கேட்கறதுக்காக ஆள் இல்லை. வந்துட்டார் உள்ளார. நான் இருக்கிற ரூமுக்குள்ளார வந்துட்டு என்ன விரட்டுறாரு. என்ன விரட்டுறாருன்னா மிரட்டுறாரு. எப்படி நீங்கள் வாங்குவீங்க இந்த இடத்த? நான் சொன்னேன், வித்தாங்க வாங்கணும். வித்தாங்க நாங்கள் வாங்கணும். எனக்கு அந்த இடம், அதுக்கு முன்னாடி நான் இடம் வச்சிருக்கிறேன். நான் தான் இந்த இடத்தையும் வாங்கணும்னு இருக்கிறேன். நீங்க எப்படி வாங்க முடியும் அப்படின்னாரு. எனக்கு நீங்க பிளான் வச்சிருந்தது எனக்கு தெரியாது. முன்னாடி இருக்கிற இடம் உங்க இடம்னு எனக்கு தெரியாது. நாங்க சர்ச்சுக்காக இந்த இடம் வாங்கியிருக்கிறோம். அந்த இடம் எனக்கு வேணும் அப்படின்னாரு. நான் சொன்னேன், இது எப்படிங்க வாங்கியிருக்கிறோம், இது எப்படிங்க வேணும்னு சொல்றீங்களே? பாருங்க உலகத்தில் எப்படி இருக்காங்க பாருங்க. எனக்கு வாழ்க்கையில் பல சம்பவங்களை சந்தித்திருந்தாலும் இது ரொம்ப வித்தியாசமான ஒரு சம்பவமாக இருந்தது. நேராக கோலியாத்து தாவீதுக்கு முன்னாடி நிற்கிற மாதிரி. அப்புறம் எனக்கு மிரட்டல் விட்டு போனார். எனக்கு நீங்கள் கொடுக்கலன்னா நடக்கிறதே வேற அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். இல்லைங்க நான் கொடுக்க முடியாதுங்க அப்படின்னு அனுப்பிட்டேன். பாருங்க, இது எனக்கு ஒரு பக்கம் என்னடா இப்படியெல்லாம் இருக்கிறாங்க ஆட்கள், நேராக தேடி நம்மளை பார்த்து சொல்லிட்டு போகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் ஆண்டவர் அவர் மன்னிக்க சொன்னார். அவருக்காக போயிட்டார். அவர் நம்பர் எனக்கு கிடையாது, அவர் யாருன்னு தெரியாது. அப்புறம் கேள்விப்பட்டு அவர் அந்த ஊரில் இருக்கிற ஒரு ஆள், ஒரு ஆளுன்னா சொல்லுவாங்கல்ல,
ஒரு ஒரு கீ அது மாதிரி அந்த கிராமத்தில் அப்படின்னு சொல்லி. அப்போ அவருக்காக ஜெபம் பண்ணோம். அப்புறம் ஆண்டவர் அவரை மன்னிச்சு ஜெபிக்க சொன்னார். மன்னிச்சு ஜெபம் பண்ணி, ஆண்டவரே இவர் ஆசீர்வதியும், இவர் இங்கே வந்து காலை மிதிச்சிட்டு போனதுனால அவர் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படிதான் ஜெபம் பண்ணேன். இது நடந்து திடீர்னு கிட்டத்தட்ட ஒரு 9 வருஷங்கள் கழித்து பார்த்தீங்கன்னா, அந்த இடத்தை ஆலயம் அதுக்கப்புறம் ஆலயம் கட்டுறதுக்கு ஆண்டவர் இடம் கொடுத்தாரு. ஒரு இடத்த அதில் கட்டணும். கட்டிட்டு இருந்த நேரத்தில் அந்த இடத்தை விற்று அந்த பொருளாதாரம் இதுக்கு உதவியாக இருக்கும்படியாக யாரோ ஒருத்தர் வாங்கினாரு. அப்புறம் ஒரு நல்ல விலைக்கு போச்சு. ஏன்னா இவர் வந்து பேசினவர் வந்து ரொம்ப அடிமட்ட விலையை அவரே சொல்லிக்கிறார், சொல்லி கேட்டார். ஆனால் 9 வருஷம் கழிச்சு பல மடங்கு அதிகமாக கடைசியில் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸில் சைன் போட போனால் அங்கே அவர் வந்து நின்றுட்டு இருக்கிறார். அதாவது அவரே பல மடங்கு காசு கொடுத்து வாங்கிட்டார். சரி, நமக்கு என்ன, யார் வாங்கினா என்ன, தேவை சந்திக்கப்பட்டா சரிதான். சரி, வாங்கிட்டு ரொம்ப சந்தோஷமா அவர் சாதிச்சிட்டோன்னு அவர் நினச்சிட்டு போறாரு. எனக்கும் சந்தோஷமா, ஆண்டவர் சோத்திரம், இடம் வித்துச்சே, தேவையை ஓரளவுக்கு சந்திக்க இந்த நேரத்தில் கர்த்தர் கிருபை செய்து வந்துட்டார். சில மாதங்கள் கழித்தது. திடீர்னு ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை முடிஞ்ச உடனே ஒருத்தர், எல்லாரும் போயிட்டாங்க, சிலர் மாத்திரம் இருக்கிறாங்க, உங்களை பார்க்க வந்திருக்கிறாருன்னு சொன்னாங்க. பாஸ்டர் உங்களை பார்க்க வந்திருக்கிறார் ஒருத்தர். பார்த்தா அவர் எங்கேயோ பார்த்த மாதிரி, சில மாதங்களுக்கு முன்பாக இவரை ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸில் பார்த்தேன். அவர் வந்தார். ஏன்டா அவர் இங்கே வந்து நிற்கிறாரு, இவருக்கு தான் கொடுத்துட்டோமே. வந்து பக்கத்தில் வந்தார். ஃபாதர் எனக்கு தயவு பண்ணுங்கன்னு சொல்லிட்டு பொத்துன்னு காலில் விழுந்துட்டாரு. என்னடா அது, ஒன்றும் புரியலை எனக்கு. காலில் விழுந்துட்டாரு. ஏன் தெரியுங்க, ஏங்க காலில் விழுறீங்க? இல்லை, எனக்கு 2 காரியம் தயவு பண்ணணும் நீங்க அப்படின்னு. என்னன்னு கேட்டேன். முன்னாடி என்ன சொன்னார்னா, என் மனைவிக்கு கேன்சர் நோய் வந்து விட்டது, டாக்டர் எல்லாம் அவளை கைவிட்டாங்க, நான் மிகவும் ஒரு மோசமான விதத்தில் 10 வருஷத்துக்கு முன்னாடி உங்களுக்கு முன்னாடி நான் வந்து நடந்துக்கிட்டேன், என்னை தயவுசெய்து மன்னிச்சிருங்க, என் மனைவிக்காக ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு கேட்டார். நான் சொன்னேன், உங்களை அன்னைக்கே மன்னிச்சிட்டேன், ஏன்னா இயேசுநாதர் நல்லவர், அவர் மன்னிக்க சொல்கிறவர். அதுக்கப்புறம் ஒரு உதவியும் கேட்டார். நீங்கள் அதை ரெஜிஸ்டர் பண்ணி கொடுத்துட்டீங்க, ஆனால் நான் நினச்ச பிளானு நடக்கலை, நான் எதுக்காக வாங்கினனோ அது எனக்கு வாய்க்காமல் போய்விட்டது, அதனால் எனக்கு உங்களுடைய உதவி தேவைன்னு கேட்டார். சரி, நான் செய்கிறேன்னு சொன்னேன். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா, அவர் ஒவ்வொரு மாதமும் ஏழைகளுக்கு உணவு கொடுக்குற நேரத்தில், விபிஎஸ் எல்லாம் நடத்துகிற நேரத்தில் அவர் வந்து நான் என்ன செய்யணும் ஃபாதர்னு கேட்டு ஒரு இந்து சகோதரன் உதவி செய்து அவர் ஆண்டவருக்கு அவ்வளவும் கனத்தை செலுத்துகிற ஒரு இருதயமாய் கர்த்தர் அவர் இருதயத்தை மாற்றிவிட்டார். இயேசு நல்லவராக இருக்கிறார். நான் உங்களுக்கு சொல்கிறேன், இயேசு இந்த பூமியில் வந்ததற்கு காரணம் நம்முடைய சத்துருக்களின் கையிலிருந்து நம்மை விடுவிக்கிறவராயிருக்கிறார். அது எப்பேற்பட்ட சத்துருவாய் இருந்தாலும் நம்ம அவங்கள மன்னிக்கணும், நம்ம அவங்கள ஜெபிக்கணும், அவங்களுக்காக ஜெபிக்கணும். ஆனால் ஆண்டவர் சொன்னார், உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். ஹல்லேலூயா. இரண்டாவதாக பார்க்கிறோம், லூக்கா 2ஆம் அதிகாரத்தில் 30 முதல் 32 வசனங்கள் வரைக்கும் வாசிங்க. லூக் 2:30-32. புறஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளியாகவும் உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு மகிமையாகவும் தேவரீர் சகல ஜனங்களுக்கும் முன்பாக ஆயத்தம் பண்ணின உம்முடைய இரட்சணியத்தை என் கண்கள் கண்டது என்றான். இரண்டாவது, நமக்கு ஒளியை தர வந்தார்.
எல்லாரும் சொல்லுங்க, இயேசுவே மெய்யான ஒளி. தடவை சொல்லுங்க. லைட் இங்கே போட்டிருக்கிறோம். இப்போ இந்த லைட்ஸ் எல்லாம் இல்லைன்னா, இந்த டியூப் லைட் மட்டும் இருந்தால் கூட இந்த ஹால் ரொம்ப டல்லாக தான் இருக்கும். இந்த லைட்ஸ் நமக்கு பிரகாசத்தை கொடுக்கிறது. ஒளி அப்படின்றது 2 காரியத்திற்கு முக்கியமான அர்த்தமா இருக்கு. ஒளி என்பது முதலாவது நமக்கு பாதையை காட்டுகிறது. ஹார்பர்லாம் லைட் ஹவுஸ் பாதையை காட்டுகிறது. ஹார்பர் இங்கே தான் இருக்கு, கலங்கரை விளக்கம் இதுதான் கரை என்று காட்டுகிறது. 2வது, ஒளி என்பது நம்பிக்கை, ஹோப், நம்பிக்கையை அடையாளமாய் குறிக்கிறது. இன்னைக்கு வாழ்க்கையில ஆண்டவராகிய இயேசு இந்த பூமியில வந்ததற்கு காரணம் என்னவென்றால், அவர் நமக்கு வழியை காட்டும்படியாய் வந்தார். ஆண்டவராகிய இயேசுவை உண்மையாய் நம்புகிற ஒருவரும் வழி தெரியாமல் தொலைந்து போவது இல்லை. தொலைந்து போனவர்களையும் அவர் சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன். வழிகாட்டுறாரு, அது மாதிரி நம்பிக்கை கொடுக்குறார். இன்னைக்கு நிறைய பேருக்கு என்னன்னா குழப்பங்கள், மைண்ட்ல கன்ஃபியூஷன், இதை செய்யறதா அதை செய்யறதா. சிலர் பார்த்தீங்கன்னா நல்ல திறமைகள் இருந்தாலும் மைண்ட்ல கன்ஃபியூஷன் இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், குழப்பம் இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், குழப்பம் இல்லை பயம். இந்த பயமே ஒரு மனுஷனை சாகடிச்சிடும் சொல்லும்போது அந்த மனிதன் முன்னேறி செல்ல முடியாதபடிக்கு அந்த பயம் அவனை தடுத்து நிறுத்துகிற ஒரு தீய காரியமாக இருக்கிறது. ஆனால் ஆண்டவராகிய இயேசு சொல்றாரு, நான் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன். நம்முடைய வாழ்க்கையில வரும்போது இஸ் a லைட் ஆஃப் த வேர்ல்ட். சூரியனை கூட உலகத்துக்கு ஒளின்னு சொல்ல முடியாது பாருங்க. நான் எப்பயுமே சொல்லுவேன், ஏன் சொல்ல முடியாதுன்னா, சூரியன் உதிக்கும் போது உலகத்தில் பாதிக்கு தான் ஒளி, மீதி இருட்டில் தான் இருக்கு. ஆனால் இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான் உலகத்துக்கே ஒளியாயிருக்கிறார். நம்முடைய உள்ளத்துல, நம்முடைய வாழ்க்கையில் அவர் வரும்போது அவரை ஏற்றுக்கொள்வது மாத்திரமல்ல, அவர் நமக்கு வழிகாட்டுவார். அந்த வழியை நாம் ஏற்றுக்கொண்டு ஆண்டவர் சொல்லுகிறபடி நாம் செயல்பட வேண்டும். இன்னைக்கு அநேகர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்றது கூட ஏற்றுக்கொண்டுருவாங்க. ஆனால் எங்க இடிக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் ஒன்று சொன்னால் அவர்கள் இன்னொன்று செய்வார்கள். யோசேப்பை நம்ம எப்பயுமே யோசிச்சு பார்க்கணும். யோசேப்பு, மரியாள், இந்த குடும்பத்துல தான் இயேசு பிறந்தார். மரியாள் பரிசுத்த ஆவியினாலே கர்ப்பம் தரிக்கப்படுறாங்க. யோசேப்பு அந்த இடத்துல எப்படியெல்லாம் நடந்திருக்கலாம் அப்படின்றத யோசிச்சு பாருங்க. யோசேப்பை பத்தி யோசியுங்கள், யோசேப்பை பத்தி யோசியுங்கள். யோசிக்க வேண்டிய முக்கியமான நபர் யோசேப்பு. அவர் என்னெல்லாம் பண்ணியிருக்கலாம். இந்த மரியாளை பத்தி அவருக்கு ஆரம்பத்துல பரிசுத்த ஆவியானவரால இந்த மரியாள் கிறிஸ்துவை சுமக்கிறாள் என்று கடவுள் தான் இறங்கி வந்திருக்கிறான்றதுக்கு அவருக்கு அந்த அளவுக்கு ஞானம் இல்லை. அவருக்கு அந்த அளவுக்கு தூதன் சொல்லவில்லை. அதுக்கப்புறம் தான் சொல்றாரு. ஆனா சொல்றதுக்கு முன்னாடி அவர் எப்படியெல்லாம் ரியாக்ட் பண்ணியிருக்கலான்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று, மரியாளை பத்தி தேவையில்லாம பேசியிருக்கலாம். இது என்ன சாதாரண விஷயமா? அது தேவையில்லாம பேசியிருக்கலாம், குறை சொல்லியிருக்கலாம், பிளேம் பண்ணியிருக்கலாம், குற்றப்படுத்தி இருக்கலாம், கோபப்பட்டிருக்கலாம். He could have abused her verbally, he could have tortured her. அதுவும் அந்த காலத்துல, இந்த காலத்திலேயே என்னென்னமோ நடக்குது. 21ஆம் நூற்றாண்டுல இந்தியாவில் நடக்கிற சில பிரச்சனைகள் எல்லாம் செய்தித்தாளில் பார்க்கும்போது, மாம்சத்தை எப்படி சாப்பிட்றதுக்கு சிக்கனை ஃப்ரிட்ஜுக்குள்ளார வைக்கிறதுக்கு பதில்
மனுஷனை வச்சிடுறாங்க. அந்த மாதிரி ஒரு மோசமான காலங்கள் இந்த காலங்கள். அந்த காலங்கள் எவ்வளோலாம் he could have blamed her. ஆதாம் எடுத்த உடனே செய்த முதல் காரியமே என்ன? நீர் கொடுத்த இந்த ஏவாள் தான், இவதான் காரணம். யோசேப்பு மரியாளை பிளேம் பண்ணவில்லை. யோசேப்பு மரியாள் மேல் கோவப்படவில்லை. யோசேப்பு சரி இதெல்லாம் இல்லாட்ட கூட அவசர முடிவு எடுத்து உடனே இப்பவே நான் பண்றேன் டிவோர்ஸ் உடனே பண்ணிருக்கலாம். நீங்க பைபிளை போய் அப்புறம் வாசிச்சு பாருங்க. மத்தேயு 1 அதிகாரத்தை அவன் இம்மீடியட்டா செய்யலையாம். அவன் இதை குறித்து சிந்தித்து கொண்டிருக்கையில் கர்த்தருடைய தூதன் தோன்றினார். He was a patient man. So Joseph was not just, just didn't receive God in his life. He was willing to be led by God, which is what we need today. கிறிஸ்துவை பெற்றுக்கொள்வது மாத்திரமல்ல, கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வது மாத்திரமல்ல, அவருடைய வெளிச்சத்தினால் நாம் நடத்தப்படுகிறவர்களாய் இருக்க வேண்டும். நம்ம வாழ்க்கையில இந்த யோசேப்பிட்ட நம்ம கத்துக்கணும். யோசேப்பு தேவனால் வழி நடத்தப்பட்டார். ஸோ அது அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த தூதன் வந்து சொன்ன உடனே இவர் அதுக்கப்புறமும் பார்த்தீங்கன்னா he was an obedient man. கனவு முடிஞ்ச உடனே கனவுல வந்து தூதன் சொல்றாரு, மரியாளை உன் மனைவியாய் சேர்த்துக்கொள்ள நீ ஐயப்படாதே, கிறிஸ்து தான் அவருக்குள்ளார உருவாக்கிறார் சொன்ன உடனே ஏந்திரிச்சு கனவுல இருந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் மனைவியாய் சேர்த்து கொண்டது மாத்திரமல்ல, அவர் அந்த குழந்தையை பெறுகிற வரைக்கும் அவருக்கு உதவியாக இருந்தார். அதே நேரத்தில் ஆவியின் கனியாகிய அவருடைய சுய கட்டுப்பாடோட அவர் இருக்கிறத பார்க்குறோம். அதுக்கப்புறம் பிள்ளையை கொல்றதுக்கு ஏரோது வகை தேடின போது, அதுவும் இரவுல தான் ஒரு கனவுல ஒரு தூதன் சொல்றான் எகிப்துக்கு எடுத்துட்டு போன்னு சொன்ன உடனே இரவிலேயே எழும்பி உடனே தூக்கிட்டு போறாராம். A man of obedience. இன்னைக்கு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வது ஒன்று, கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிவது, அவர் நம்மை வழி நடத்துவது படியாக நாம் நடக்கும்போது நிச்சயமாக ஆண்டவர் நமக்கு நற்செய்தியின் ஆசீர்வாதங்களை காண செய்வார். மூன்றாவதாக பார்க்கிறோம் மத்தேயு 1 அதிகாரத்தில் ஆண்டவராகிய இயேசு பிறந்தது ஏன் நல்ல செய்தி அப்படின்னு பார்க்கும்போது 23 வசனத்தை வாசிக்கலாம். அவன் இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம். இயேசுக்கு கொடுக்கப்பட்ட இன்னொரு பெயர் பழைய ஏற்பாட்டில் இம்மானுவேல் என்றால் தேவன் நம்மோடு இருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு பிறந்தது ஏன் நல்ல செய்தி? கடவுள் நம்ம கூட இருக்கிறார். இப்படி வாழ்க்கையில சில காரியங்கள் எல்லாம் நம்ம லைஃப்ல ஃபேஸ் பண்ணும்போது சில நேரத்தில் மனிதர்கள் நம்மோட இருப்பார்கள், சில நேரத்தில் இருக்க மாட்டார்கள். யார் இந்த நேரத்தில் எனக்கு உதவி செய்வார் என்கிற ஒரு சவாலோட நம்ம இருக்கும்போது ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் இருந்தா நம்ம கலங்க தேவையில்லை. ஆண்டவருக்கு நம்ம உள்ளத்தை கொடுத்துருந்தா நம்ம கலங்க தேவையில்லை. அவர் நம்மோடு இருக்கிற நல்ல தகப்பனாய் இருக்கிறார். மனிதர்கள் உங்களுக்கு நியாயம் செய்ய முடியாத காரியங்கள் சூழ்நிலைகள் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்றார், இம்மானுவேல் நான் கூட இருக்கிறேன். நீ என்ன சார்ந்து வாழ்ந்தீனா, நீ அருமையான சகோதரன் சாட்சியில சொன்னார், எனக்கு யாருமே கிடையாது. அவரும் அவருடைய மனைவியும், மனைவி தான் பிரியா, நம்ம சர்ச்சில் சண்டே ஸ்கூல்ல இருந்து வளர்ந்த மகள், ஆண்டவர் பற்றி கொண்ட மகள். பிரியா மூலமாக தான் ஆண்டவருக்குள்ளார வந்தார். நல்ல ஜபிக்கிற மகள். ஆண்டவர் தான் எனக்கு, ஆண்டவரை பிடிச்சிட்டாங்க. ஆண்டவர் தான் எனக்குன்னு சொன்னா அதனுடைய அர்த்தம் என்னன்னா, அதுக்கு மேலே வேற எதுவுமே தேவையில்லைன்னு அர்த்தம். வேற எதுவுமே தேவையில்லை. அவர் போதுமானவராய் இருக்கிறார். அவர் நம்மை கைவிட மாட்டார். ஆகையினால ஒருவேளை இந்த நாளில
ஒவ்வொருவர் ஒவ்வொரு சூழ்நிலை கடந்து சென்று கொண்டிருக்கலாம். ஆனால் இயேசுவின் பிறப்பு நமக்கு மிகப்பெரிய நற்செய்தியாக இருக்கிறது. அவர் நம்முடைய சத்துருக்களின் கையிலிருந்து நம்மை விடுவிக்கிறவர். அவர் நமக்கு வழிகாட்டுகிறவர். அவர் நம்மோடு கூட இருக்கிறவர். ஒரு நாளும் நம்மை கைவிடாதவராயிருக்கிறார். இப்பொழுது நாம் ஜெபிக்க போகிறோம். கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்க்கலாம். Thank you Jesus. We thank you Father. We praise you Father. நன்றி அப்பா. இருக்கிற இடங்கள் அப்படியே நாம் எழும்பி நிற்கலாமா? நன்றி ராஜா, உமக்கு நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். We thank you Father. We thank you Father. Hallelujah. ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய சூழ்நிலைகள் அல்லது மனிதர்கள் அல்லது சூழ்நிலைகள், சிலருக்கு மனிதர்கள்னால பிரச்சனைகள், சிலருக்கு சூழ்நிலைகள். ஆனால் தேவன் நம்மை பகைக்கிறவர்களின் கையிலிருந்து நம்மை விடுவிக்க இந்த உலகத்திலே அவர் இறங்கி வந்தார். ஹல்லேலூயா. இந்த இடத்துல யாரெல்லாம் எனக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலைகள்ல நான் சிக்கி இருக்கிறேன், எனக்கு எதிர்மறையான சூழ்நிலைகள் எனக்கு இருக்கிறது, அதிலிருந்து ஆண்டவர் என்னை விடுதலை செய்ய என்னை நான் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கிறேன், எனக்கு அது ஒரு விடுதலை தேவை என்று சொல்லுகிறவர்கள், இந்த காலகட்டத்தில் நான் சில பயங்கள் என்னை, சில கலக்கங்கள், சில குழப்பங்கள் என் மனதில் இருக்கு, ஐ வாண்ட் a clarity, எனக்கு ஒரு தெளிவு வேண்டும், எனக்கு ஒரு வழி வேண்டும், ஆண்டவர் எனக்கு ஒரு வழியை காட்ட வேண்டும் என்று சொல்லுகிறவர்கள், தனியா நின்றுட்டு இருக்கேன் போல இருக்கு, எனக்காக ஆண்டவர் என்னோடு இருந்து எனக்கு பக்க பலமா இருக்க வேண்டும், எனக்கு ஆண்டவர் வேண்டும், இயேசு என் வாழ்க்கையில அவர் நான் அழைக்க விரும்புகிறேன், அவர் என்னை வழி நடத்த என்னை ஒப்பு கொடுக்கிறேன், ஆண்டவர் கையில என்ன ஒப்பு கொடுக்கிறேன், எனக்காக ஜெபியுங்கள்னு சொல்றவங்க உங்க வலது கையை உயர்த்தும்படியாய் கேட்கிறேன். நாம் ஜெபிக்க போகிறோம். நன்றி அப்பா. Thank you Jesus. கைகளை உயர்த்தினவர்கள் நாம் எல்லாரும் சேர்ந்து, மற்றவர்களும் சேர்ந்து, எல்லாரும் சேர்ந்து இந்த ஜெபத்தை நாம் சேர்ந்து சொல்லுவோமாக. அன்புள்ள ஆண்டவரே, நல்ல சத்தமா சொல்லுங்க. நீர் என்னை நேசிக்கிறதற்காக உமக்கு நன்றி அப்பா. எனக்காக இந்த உலகத்தில் நீர் வந்து என்னுடைய பாவங்களை நீர் ஏற்றுக்கொண்டு ஜீவனை தந்தீரே, உயிரோடு எழுந்தீரே. உம்முடைய மேலான அன்பிற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறேன் ஆண்டவரே. நீர் என்னை நேசிக்கிற இந்த அன்பிற்காக நான் எண்ணத்தை செலுத்துவேன், என்னுடைய உள்ளத்தை உமக்கு திறக்கிறேன். என் உள்ளத்தில் வந்து என் வாழ்க்கையிலே என்னை வழி நடத்தும், என்னோடு கூட இரும், எல்லா சத்துருக்களின் கையிலிருந்தும் என்னை விடுதலை செய்யும், உம்முடைய வழியில நடக்க என்னை அர்ப்பணிக்கிறேன். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. அப்படியே கையை உயர்த்தி கர்த்தருக்கு நன்றி சொல்லலாம். அவர் நம்முடைய ஜெபத்தை கேட்டிருக்கிறார் என்கிற விசுவாசத்தோட நன்றி சொல்லுங்க. இயேசுவின் நாமத்தினால ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிற ஆண்டவரே, உடைய சூழ்நிலைகளில் ஒரு விடுதலை கடந்து வருவதாக. ஆண்டவரே, எங்களை பகைக்கிற யாவருடைய கைக்கும் எங்களை விடுவிக்க வந்தவரே, எங்கள் சத்துருக்களின் கைக்கு எங்களை விடுவிக்க வந்தவரே, சூழ்நிலைகளிலிருந்து விடுவிக்க வந்தவரே, நீர் பூமியில உலாவின நாட்களிலே எத்தனை பேரை நீர் விடுவிச்சீர் ஆண்டவரே. இன்றைக்கு இரவு உம்மை நோக்கி கூப்பிட்ட ஒவ்வொருவரையும் நீர் விடுதலை செய்வீராக, விடுதலை செய்வீராக.
அது எப்பேற்பட்ட சூழ்நிலையா இருந்தால் அந்த சூழ்நிலை மாறுவதாக ஆண்டவரே. அவர்களுக்காக ஒரு வழி திறக்கட்டும் ஆண்டவரே. குழப்பத்தோடு இந்த இடத்துல இருக்கிறவர்கள் இருப்பார்கள் என்றால், பயத்தோடு இருக்கிறவர்கள் இருப்பார்கள் என்றால், அவர்கள் வாழ்க்கையில அந்த பயங்கள் நீங்குவதாக, அந்த குழப்பங்கள் மறைவதாக ஆண்டவரே. அவர்களுக்கு ஒரு தெளிவான பாதையை நீர் உண்டு பண்ணுவீராக. You can make a way in the wilderness and rivers in the desert. ஆண்டவரே, நீர் பாலைவனத்தில் பாதையை உண்டு பண்ணுகிறவர் ஆண்டவரே. அன்றைக்கு எப்படி நட்சத்திரம் ஒரு வழியை ஆண்டவரே அந்த ஞானிகளுக்கு காட்டினதோ, இன்றைக்கு உம்முடைய வசனத்தை கொண்டு ஆண்டவரே நீர் உம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு வழியை காட்டுவீராக ஆண்டவரே. அவர்கள் எதை குறித்தும் கலங்காதபடிக்கு உள்ளத்திலிருந்து அவர்களை நடத்துவீராக. நானே உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் என்று சொன்னீரே ஆண்டவரே. உன்மேல் என் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவேன் சொன்னீரே. வழி நடத்தும் அப்பா. நீ சொல்லுகிற வழியில ஆண்டவரே கீழ்ப்படிந்து நடக்க கிருபை தருவீராக. விசேஷமாக ஆண்டவரே, எனக்காக யாருமே இல்லையே என்று ஒரு அங்கலாய்ப்போடு இந்த இடத்துல யார் இருப்பார்கள் என்றால், அவர்கள் அருகிலே நீர் கடந்து வந்து ஆண்டவரே, பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தால் தாங்குவேன் என்று நீ சொல்லுகிறதை அவர்கள் காதுகள் கேட்கட்டும் அப்பா. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னீரே ஆண்டவரே. நீர் அவர்கள் கரத்தை பற்றி பிடிப்பீராக, அவர்களுக்கு நியாயம் செய்வீராக, நீதி செய்வீராக, ஆசீர்வதிப்பீராக. எந்தெந்த தேவைகள்ல யார் வந்திருந்தாலும் அந்த தேவைகள் சந்திக்கப்படட்டும் ராஜா, சந்திக்கப்படட்டும் ஆண்டவரே, சந்திக்கப்படட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, நீ நன்றி சொல்லிக் கொண்டே இரு, இந்த வாரத்துல என் அற்புதத்தை நீ காண்பாய்ன்னு யாருக்கும் ஆண்டவர் சொல்றாரு. உன் சூழ்நிலை எப்படி இருந்தாலும் நன்றி மாத்திரம் சொல்லு. ஹல்லேலூயா. இப்பொழுதே சொல்லலாமா? இப்பொழுதே நன்றி சொல்ல ஆரம்பிங்க. இப்பொழுதே நன்றி சொல்ல ஆரம்பிங்க. அந்த பிரச்சனை, அது வீட்டுல நீங்க விட்டுட்டு வந்த பிரச்சனையா இருக்கலாம், ஹல்லேலூயா, எங்க அந்த பிரச்சனை இருக்கலாம், வேலை ஸ்தலத்துல இருக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, நன்றி சொல்லு, நான் ஒரு அற்புதத்தை உனக்கு செய்றேன், நீ அந்த அற்புதத்தை காண்பாய். You will see that miracle. Hallelujah. நன்றி அப்பா, நன்றி. உடைய பிள்ளைகளுக்கு அந்த அற்புதத்தை நீங்க கட்டளையிடுகிறதற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, ஒவ்வொரு குடும்பத்தையும் ஒவ்வொரு சகோதரனையும் சகோதரி நீர் ஆசீர்வதித்து உடைய கிருபையினால நீர் நிரப்புவீராக. ஒரு நல்ல செய்தியோட இந்த நாள்ல நீர் உடைய பிள்ளைகளை அனுப்புறதுக்காய் நன்றி ராஜா. ஆண்டவரே, இந்த ஊழியத்தின் ஆண்டவரே 6வது ஆண்டுக்குள்ள நாங்கள் பிரவேசிக்கும் பொழுது கர்த்தர் ஆண்டவரே, இதுவரைக்கு நீர் நடத்தி வந்த நன்பாதைகளுக்காக நன்றி சொல்லுகிறோம். இனிமேல் நீ செய்ய போகிற காரியங்களை நாங்கள் இந்த ஆண்டிலே பெற்றுக்கொள்ள எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருவரும் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக. உம்மை அறியாத அநேகர் இருள்ல இருக்கிறவர்கள் உம்முடைய வெளிச்சத்துக்குள்ள கடந்து வரும்படியாக ஒவ்வொருவரையும் ஆண்டவரே ஒரு கருவியாக ஆண்டவரே ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. கிரியை செய்யும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே.